கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த ப்ராசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்களா? டு யூ ட்ரஸ்ட் த ப்ராசஸ்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சுடுதண்ணியில உருளைக்கிழங்க போட்டா சாஃப்ட் ஆகுது, ஆனா சுடுதண்ணியில முட்டையில போட்டா ஹார்ட் ஆகுது. தண்ணி சூடா இருக்கிறது ஒரு தன்மை, அதை சூடாக்கும் போது ஹார்டா இருக்கிற உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆகுது. அட் த சேம் டைம் கொலன்னு இருக்கிற அந்த முட்டை ஹார்ட் ஆகுது. ப்ராசஸ் சேம் தான், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா மாறுது. இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் எனக்கு பின்பாக இருக்கிற இந்த அழகான தாவரங்களுக்கெல்லாம் போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த மாற்றத்தை அந்த சூரியனுடைய கதிர்கள் ஏற்படுத்துகிறது. அந்த சூரியனுடைய கதிர்கள் ஒரு ஆறுல இருக்கிற தண்ணீரை எல்லாம் வற்ற செய்கிறது. ஒரே பொருள், ஆனா ரெண்டு வேலைகள். ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல என்னென்ன காரியங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோமோ அதையெல்லாம் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நம்ம அவர் கொடுத்த வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது, அவருடைய வழியில நடக்க வேண்டியது நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு. அவரை ட்ரஸ்ட் பண்ணணுங்க. அவர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த அந்த தொழில், இதை நாம் நம்ப வேண்டும், அதுல நடக்க வேண்டும். ஏன்னா அவர் நமக்காக ஏற்கனவே பாதைகளை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவேதான் எதை செஞ்சாலும் முழு மனசோட செய்யணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்றது: காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாய். உன் வேலையை நீ செய்ப்பா, அவர் மிச்சத்தை பார்த்துக்குவாரு. காலையில விதைக்கிறத பார்த்துக்கோ, சாயந்தரத்துல அறுவடைக்கு உன் கையை விட்டுறாத, ரெண்டத்தையும் செய். ஏன்னா அதுவோ இதுவோ நீ முயற்சி எடுக்கிறதுல எதுவோ கடவுளுக்கு என்ன சித்தமோ அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளிலே God wants to let you know whatever work God has entrusted, do it with all your heart, because today is a day God has chosen for you to prosper. Trust the process. The process is going to yield a good result. Go with this mentality, go with this attitude. God will prosper you. ஆசீர்வதிப்பார். Amen. God bless you. Have a wonderful day.